பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தை உங்களோடு சுலபமாக புரிந்து கொள்ளும் வகையிலே நான் பகிர்ந்து கொண்டேன். பழைய ஏற்பாட்டினுடைய புத்தகத்தை கவனமாய் பரிசீலிப்போம் என்றால், நெகேமியா புத்தகத்திற்கு பிறகு நல்லா கவனிச்சிங்கன்னா, நாம் சொன்னோம் பழைய ஏற்பாட்டின் புத்தகம் சரித்திரம் அதோடு முடிகிறது, நிறைவுற்றுவிட்டது. அதற்கு பிறகு 400 வருட காலம் என்பது இருண்ட காலம். நெகேமியாவுக்கு பிறகு மறுபடியும் நாம் அநேக புத்தகங்களை பார்க்கிறோம். பெரிய தீர்க்கதரிசிகள் என்றும் சிறிய தீர்க்கதரிசிகள் என்றும் பாடல் வடிவிலான புத்தகங்கள் என்றும் எல்லாமே பார்க்கிறோம். ஆனால் புரிஞ்சுக்கணும், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அது என்னன்னா, ஆதியாகமத்திலிருந்து நெகேமியாவின் புத்தகம் வரைக்கும் இடையிலே இடம்பெற்றிருக்கிற அநேக சம்பவங்கள், அதேபோல யூதா ராஜ்யமும் இஸ்ரவேல் ராஜ்யமும் ஆக இரண்டாக பிரிந்ததற்கு பிறகு வந்த ராஜாக்கள், அந்த ராஜாக்களின் நடவடிக்கைகளை சரி செய்வதற்காக தேவன் அனுப்பின தீர்க்கதரிசிகள், அந்த தீர்க்கதரிசிகள் ராஜாக்களோடு கூட இருந்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களை சரி செய்து கொண்டே வந்தார்கள். இதெல்லாம் நெகேமியாவோடு நிறைவேறுகிறது போல தெரிந்தாலும், அதற்கு பிறகு நாம் பெரிய தீர்க்கதரிசிகளாக ஏசாயாவின் புத்தகம், எரேமியாவின் புத்தகம், எசேக்கியேல், தானியேல், அதைத் தொடர்ந்து 12 பேர் சிறிய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்பட்டவர்களின் புத்தகங்கள், இவைகளெல்லாம் எப்படி எழுதப்பட்டதோ அதே போல மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம், லூக்காவின் சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம் முடிந்த பிறகு அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா? இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்பது ஆதி திருச்சபையினுடைய சரித்திரம். இந்த ஆதி சபையிலே நடைபெற்ற இடம்பெற்ற ஊழியங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதற்கு சம்பந்தப்பட்டிருக்கிற கண்டினியூஷன் தான் நிருபங்கள். பவுல் செய்த ஊழியங்கள் எல்லாமே அப்போஸ்தலருடைய நடபடிகள் எழுதப்பட்டிருந்தாலும் கூட, அதற்கு பிறகு தான் ஊழியம் செய்து கொண்டே யார் யாருக்கு எங்கிருந்து கடிதம் எழுதினான், எப்பொழுது எழுதினான், எல்லாவற்றையும் தொகுத்து மீண்டும் சேர்த்தார்கள். அதாவது அப்போஸ்தலருடைய நடபடிகளிலேயே சபையை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கும் போதே அதற்கு பின்வரும் நிருபங்களை எழுதிக்கொண்டு பவுல் தன் ஊழியத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தான். அப்படி ஊழிய காலத்தில் எழுதிய நிருபங்கள் அதற்கு பிறகு பைபிளிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. பேதுரு செய்த ஊழியத்தை குறித்து, பவுல் செய்த ஊழியங்களை குறித்தெல்லாம் நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அல்லவா? சுமார் 30 வருட காலத்தை அவைகள் குறிக்கிறதாக இருக்கிறது. கவனிங்க, அப்போஸ்தலருடைய நடபடிகள் நமக்கு புரிந்துவிட்டால் அதற்கு பிறகு வரும் நிருபங்களை சுலபமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதுல கன்ஃபியூஷன் எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த விவரத்தையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இப்பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் என்று நாம் வாசிக்கின்றோம். ஜாக்கிரதையா கவனிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் என்று நாம் எங்கு பார்க்கிறோமோ அதற்கு இன்னொரு பேர் இருக்கிறது. அது என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின சுவிசேஷம் என்றும் கூட அழைக்கிறார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம். அதுபோல இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்துக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, அதுதான் பவுல் எழுதின சுவிசேஷம். அது மாத்திரமல்ல, பவுல் எழுதின எல்லா நிருபங்களை காட்டிலும் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் மிகவும் விசேஷமானதென்றும் மிகவும் தெளிவானதென்றும் மிகவும் மேன்மையானதென்றும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். தயவுசெஞ்சு கவனிக்கணும், 4 சுவிசேஷங்கள் பிளஸ் ரோமருக்கு எழுதின நிருபம், இவை சேர்ந்தால்தான் சுவிசேஷங்களுக்கான ஒரு மதிப்பு இருக்கும். அதாவது அடிப்படையிலே சுவிசேஷம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும். அதாவது மத்தேயு சுவிசேஷம் பிளஸ் ரோமருக்கு எழுதின நிருபம், அல்லது மார்க் எழுதின சுவிசேஷம் பிளஸ் ரோமருக்கு எழுதின நிருபம், லூக்கா எழுதின சுவிசேஷம் பிளஸ் ரோமருக்கு எழுதின நிருபம், யோவான் எழுதின சுவிசேஷம் பிளஸ் ரோமருக்கு எழுதின நிருபம். அதாவது ரோமருக்கு எழுதின நிருபம் என்பது இந்த சுவிசேஷங்களோடு சேர்க்கப்படாவிட்டால் ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்படுவான் என்பது முழுமையாக புரிந்து கொள்வதற்கோ அல்லது முழுமையாக அறிந்து கொள்வதற்கு சுலபமாக இருக்காது என்பது வேத பண்டிதர்களின் கருத்தாயிருக்கிறது. அப்படின்னா சகோதர சகோதரிகளே புரிஞ்சுக்கணும், ரோமருக்கு எழுதின நிருபம் என்பது ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்படுவான், ஒரு மனிதன் எப்படி நீதிமானாக ஆக்கப்படுகிறான், ஒரு மனிதன் எப்படி பரிசுத்தவானாய் உயர்த்தப்படுகிறான், அதேபோல் ஒரு மனிதன் எப்படி பரலோகத்திற்கு சேர்க்கப்படுவான் என்பதை மிக விவரமாக ரோமருக்கு எழுதின நிருபத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. விசித்திரம் என்னவென்றால், நிறைய நிருபங்கள், அதாவது பவுலால் எழுதப்பட்ட அந்த நிருபங்கள், பவுல் எந்தெந்த ஊர்களுக்கு போனானோ அங்கெல்லாம் அவன் ஸ்தாபித்த சபைகளுக்கு எழுதின கடிதங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், அவன் அங்கே போனான், அங்கே போய் சபையை ஸ்தாபித்திருந்தான். எபேசியருக்கு எழுதின நிருபம், எபேசு பட்டணத்துக்கு போயிருந்தான், சபையை ஸ்தாபித்தான், அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறான்.
ரோமருக்கு எழுதின நிருபம். அவன் போகல, ஒரு தடவை கூட அங்க போகல. இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் என்று யாருக்கு எழுதுகிறானோ அந்த சபையை ஒருமுறை கூட அவன் பார்த்ததில்லை. ஆனால் இந்த சபைக்கு பவுல் தனக்கு தேவன் கொடுத்த உந்துதலினாலே அந்த சபைக்கு விலையேறப் பெற்ற கிறிஸ்தவ கோட்பாட்டை அறிவிக்க வேண்டுமென்று பவுல் எழுதின நிருபம். இப்ப ஜாக்கிரதையா கவனிக்கணும். இது பவுலால் எழுதப்பட்ட நிருபம். எப்பொழுது எழுதப்பட்டது? இந்த நிருபத்தை குறித்த சில விவரங்களை இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முக்கியமா நோட்ஸ் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ரைட். ரோமருக்கு எழுதின நிருபம். இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை எழுதியது யார்? அப்போஸ்தலனாகிய பவுல்தான். எப்பொழுது எழுதினான்? கிறிஸ்துவுக்கு பின் 57 ரோமருக்கு எழுதின நிருபத்தை எழுதியதாக அநேக வேத பண்டிதர்கள் சொல்கிற அபிப்பிராயம். ரைட். இதில் எத்தனை அதிகாரங்கள்? 16 அதிகாரங்கள். எத்தனை வசனங்கள்? 433 வசனங்கள். எத்தனாவது புத்தகம்? வேதத்தில் மொத்தம் 66 புத்தகங்களிலே இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் என்பது எத்தனாவது புத்தகம் என்றால் 45வது புத்தகம். இதை தொடர்ந்து இன்னும் 21 புத்தகங்கள் பின்னால் ஃபாலோ ஆகின்றது. எங்கிருந்து எழுதியிருக்கிறான்? கொரிந்து என்கிற சபையிலே இருந்து எழுதினான். இந்த கொரிந்து என்பது கிரேக்கத்தில் இருக்கிறது. கிரேக்க தேசத்திலே இருந்த கொரிந்து என்கிற பட்டணத்திலிருந்து இந்த நிருபத்தை எழுதினான். இதன் 2 மூலவசனங்கள் உண்டு. ஒன்று, நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். முதலாவது அதிகாரத்திலே நாம் இதை பார்க்கிறோம். 17வது வசனம். 2வது மூல வாக்கியம் என்பது, கவனிங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அந்த வசனத்தை வாசிக்கலாம். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அதாவது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். இது 8வது அதிகாரத்தினுடைய, அதாவது ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இது மிக முக்கியமாக ரோமருக்கு எழுதின இந்த நிருபத்திலே நாம் பார்க்கக்கூடிய மூல வாக்கியங்கள். தயவு செஞ்சு கவனிங்க. ரோமா தான் கேபிட்டல் சிட்டியா இருந்தது ரோம சாம்ராஜ்யத்துக்கு. பாபிலோன் தேசத்துக்கு பாபிலோன் கேபிட்டல் சிட்டி. அசீரிய சாம்ராஜ்யத்துக்கு நினிவே கேபிட்டல் சிட்டியாக இருந்தது. பெர்சிய சாம்ராஜ்யத்துக்கு சூசான் என்று அழைக்கப்படுகிற பட்டணம் கேபிட்டல் சிட்டியாக இருந்தது. அதேபோல் யூதா ராஜ்யத்துக்கு எருசலேம் கேபிட்டல் சிட்டியாக இருந்தது. இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு சமாரியா கேபிட்டல் சிட்டியாக இருந்தது. அதேபோல் இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு ரோம் கேபிட்டல் சிட்டி. அந்த ரோம்ல இருந்த சபைக்கு, ரோமர்களுக்கு இந்த நிருபத்தை பவுல் எழுதுகிறான். ரைட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோமர்களின் தனித்துவம் என்னவென்று நீங்கள் கேள்வி கேட்பீர்கள் என்றால், அல்லது ரோம் நகரின் தனித்துவம் என்னவென்று கேள்வி கேட்பீர்கள் என்றால், அது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பட்டணம். பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் நிறைந்திருந்த ஒரு பட்டணம். அது மாத்திரமல்ல, பெரிய வியாபாரங்கள் நடைபெற்ற இடம். அதோடு கூட எல்லையே இல்லாமல் விபச்சாரம் நடக்கக்கூடிய பட்டணம். அப்படிப்பட்ட பட்டணத்திலே கிறிஸ்துவின் சபை ஒன்று அன்று ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த நிருபத்தை எழுதுவதற்கு 3 வருடங்களுக்கு முன்பே நீரோ என்கிற பெயருடைய ஒரு சக்கரவர்த்தி இந்த ரோம சாம்ராஜ்யத்தை ஆளுகை செய்ய ஆரம்பித்திருந்தான். தயவு செஞ்சு கவனிக்கணும். உங்களுக்கு நினைவிருக்கிறதா? இஸ்ரவேலர்கள் தாவீதினுடைய ஆளுகையின் கீழ் மிகவும் நிம்மதியாக இந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், மிகவும் நன்றாக. தாவீது உள்ள நாட்களிலே அந்த இஸ்ரவேல் தேசம் எவ்வளவு அற்புதமான தேசம் என்று இருந்தது. அதற்கு பிறகு சாலமோன் வந்தான். சாலமோனுடைய ஆட்சி காலத்திலும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த எதிர்ப்பும் இல்லாதவர்களாக வாழ்ந்தார்கள். ஆனால் சாலமோன் செய்த, பின்னாட்களில் சாலமோன் செய்த பாவங்களினாலே இஸ்ரவேல் ராஜ்யம் என்பது 2 துண்டாக போய்விட்டது. அப்படி 2ஆக உடைந்தபோது, அதாவது இஸ்ரவேல் ராஜ்யம் என்றும் யூதா ராஜ்யம் என்றும் 2 துண்டாக உடைந்தது. இப்படி 2ஆக பிரிந்த பிறகு இஸ்ரவேல் ராஜ்யத்தினுடைய முக்கிய பட்டணம் சமாரியா, யூதா ராஜ்யத்தின் முக்கிய பட்டணம் எருசலேம். இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் தொடுத்து அசீரிய சாம்ராஜ்யம் இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை அடிமைகளாக கொண்டு போய் விடுகிறார். அந்த அசீரிய சாம்ராஜ்யத்தின் கேபிட்டல் சிட்டி நினிவே பட்டணம். அதற்கு பிறகு யூதா ராஜ்யத்துக்கு எதிராக பாபிலோன் ராஜாவான நேபுகாத் நேச்சார் வந்து யூதர்கள் எல்லோரையும் அடிமைகளாக கொண்டு போய் விடுகிறான். பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் முக்கிய பட்டணம் பாபிலோன்.
அதற்கு பிறகு பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு எதிராக அவர்களை வீழ்த்தி பெர்சிய சாம்ராஜ்யம் எழுந்தது. கோரேஷ் என்ற அந்த ராஜா ஆளுகை செய்த பெர்சிய தேசத்தினுடைய கேபிட்டல் சிட்டி சூசான் என்கின்ற ஒரு கோட்டை பட்டணம். அதே கோட்டையில்தான் எஸ்தரும் இருந்தாள், அதே கோட்டையில்தான் நெகேமியாவும் இருந்தான், அதே கோட்டையில்தான் தானியேலும் கூட கொஞ்ச காலம் இருந்ததாக தானியேலின் புத்தகம் 8வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு ரோம சாம்ராஜ்யம் வந்தது. அந்த ரோம சாம்ராஜ்யம் வந்து உலகத்தையே கூட கையகப்படுத்தியதற்கு காரணம் யார் என்றால் அலெக்சாண்டர் தி கிரேட். அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி வந்த பிறகு பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிற ஸ்தானத்துக்கு மிக இள வயதிலேயே அவன் உயர்ந்தான். அசீரிய சாம்ராஜ்யம், பாபிலோன் சாம்ராஜ்யம், பெர்சிய சாம்ராஜ்யம், அதன் பிறகு ரோம சாம்ராஜ்யம். நீண்ட காலத்துக்கு இந்த ரோம சாம்ராஜ்யம் தொடர்ந்தது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தபோது யூதா ராஜ்யமும் எருசலேமும் இவர்கள் எல்லோருமே கூட ரோம பேரரசின் கீழ்தான் இருந்தார்கள். அலெக்சாண்டர் த கிரேட் என்றால் எல்லோருக்குமே தெரியும். அவனைத் தொடர்ந்து ஜூலியஸ் சீசர் என்று நாம் படித்திருக்கிறோம் அல்லவா, அவனும் கூட இந்த ரோம பேரரசை ஆண்ட ஒரு அற்புதமான ராஜாவாய் அழைக்கப்பட்டான். அடுத்து அகஸ்து ராயன் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அகஸ்து ராயன் என்று அழைக்கிறோமே, அவனும் கூட ரோம பேரரசின் ஒரு சக்கரவர்த்தி தான். இவர்களின் காலமெல்லாம் கடந்த பிறகுதான் நீரோ என்ற மன்னன் வருகிறான். இப்ப நாம இருக்கிறது, அதாவது பவுல் இருப்பது, அதாவது இந்த ரோமருக்கு எழுந்த நிருபத்தை எழுதுகிற போது ரோம பேரரசை ஆளுகை செய்து கொண்டிருந்தவன் நீரோ மன்னன். இந்த நீரோ பயங்கர துன்மார்க்கன். இந்த நிருபத்தை எழுதுவதற்கு முன்பு 3 years பேக், 3 வருடத்திற்கு முன்னரே நீரோ சக்கரவர்த்தியாக அவன் ஆளுகையை ஆரம்பித்தான். அவன் அப்படி ஆளுகையை ஆரம்பித்த அந்த முதல் 3 வருடங்களிலே எந்தவித துன்புறுத்தலுக்கும் கிறிஸ்தவர்கள் ஆளாகவில்லை. அந்த நீரோ மன்னன் எந்தவித துன்புறுத்தலையும் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் அதற்கு பிறகு ரோம் நகரத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு தீ விபத்து, அந்த தீ விபத்துக்கு காரணம் கிறிஸ்தவர்கள்தான். அதிலும் முக்கிய காரணம் இந்த பவுல் என்கின்ற ஒரு தவறான முடிவுக்கு வந்து ஒருபுறம் கிறிஸ்தவர்களை மிகவும் துன்புறுத்தினான், பவுலையும் கூட கொன்று போட்டுவிட்டான். அப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் கொலை செய்யப்படுவதற்கு முன்பு அவன் எழுதின நிருபம்தான் ரோமருக்கு எழுதின நிருபம். அதாவது ரோமாபுரியிலிருந்த சபைக்கு பவுல் எழுதிய நிருபம்தான் இந்த நிருபம். இந்த நிருபத்திலே உங்களுக்காக ஒரு மேப் காண்பிக்கப்படுகிறது. அந்த மேப் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மேப். மேப் என்றால் அது ஒரு பட்டியல். அதை ஒரு முறை கவனித்துக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுவதற்காக அதில் எந்தெந்த அதிகாரங்கள் எவற்றை குறித்து விவரிக்கிறது. முதலாவது பாவத்தினுடைய பின் விளைவுகள், அதாவது பாவம் செய்கிறவர்களுக்கு அதனால் வருகிற பின் விளைவுகள் என்னவென்பதை முதல் 2, 3 அதிகாரங்களில், அதாவது 1, 2 மற்றும் 3வது அதிகாரங்களில் பவுல் அதை விவரிக்கிறான். அதைத் தொடர்ந்து ஒரு மனிதன் நீதிமானாக ஆக வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும், அதை குறித்து 4 மற்றும் 5ஆம் அதிகாரங்களில் எழுதியிருக்கிறான். அதற்கு பிறகு நீதிமானாக வாழ்கிறவன் பெற்றுக்கொள்கிற பிரதிபலன்கள் என்னென்ன, 6 முதல் 8வது அதிகாரம் வரைக்கும் அதை குறித்து எழுதியிருக்கிறான். அது மாத்திரமல்ல, நீதிமானாக ஆக்கப்பட்ட ஒருவன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், 9, 10 மற்றும் 11ஆம் அதிகாரங்களில் அதை எழுதுகிறான். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் நீதியாக உத்தமமாக வாழ்வதற்காக தேவனால் அழைக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாக மாற்றப்பட்டதற்கு பிறகு தன்னை சுற்றியிருக்கிற சமுதாயத்தின் மீது எப்படிப்பட்ட நீதியோடும் நியாயத்தோடும் அவன் வாழ வேண்டும் என்பவனவற்றை அந்த அதிகாரங்களிலே அவன் எழுதுகின்றான். கடைசியாக 16வது அதிகாரத்திலே 27 பெயர்களை மென்ஷன் பண்ணுகிறான் பவுல். இதில் விசித்திரம் என்னவென்றால், ஒருபோதும் அவன் ரோமுக்கு போனதே இல்லை. தான் அங்கே மென்ஷன் பண்ணுகின்ற ஒருவரை கூட அவன் சந்தித்ததும் இல்லை. கவனிங்க, சந்திக்காமலே அவர்கள் பெயர்களெல்லாம் எப்படி நேர்த்தியாய் மென்ஷன் பண்ணியிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு சாதாரணமா அடிக்கடி நாம யார் கூட பேசுறோமோ, அடிக்கடி யார் கூட அறிமுகத்தில் இருக்கிறோமோ அவங்க பேர் தான் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். நாம சந்திக்காத ஆட்களுடைய பெயரை ஞாபகத்தில் வச்சுக்க மாட்டோம். ஆனா பவுலை பார்த்தால் தான் ஒருக்கிலும் சந்தித்திராத ரோம சபையிலே இருந்த முக்கியஸ்தர்களாக இருந்தவர்களின் பெயர்களை எப்படி நினைவில் வைத்துக் கொண்டான். அது எப்படி சாத்தியமாச்சு ஒரு தடவை பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம். இந்த அதிகாரத்தை நீங்கள் ஜாக்கிரதையாய் வாசிப்பீர்கள் என்றால், குறிப்பா 3வது வசனமே நமக்கு தெரியும். பிரிஸ்கில்லா மற்றும் ஆக்கில்லா இருவரும் பவுலோடே கூட உடன் ஆட்களாக பணியிலே கலந்து ஊழியத்திலே கலந்து கொண்டார்கள், நமக்கு தெரியும்.
அதைத் தொடர்ந்து 5வது வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க எத்தனை பேருடைய பெயர்களை மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. எல்லோருடைய பெயர்களையும் மென்ஷன் பண்ணி அவர்களை வாழ்த்தி அவர்கள் செய்கிற ஊழியத்தின் அடிப்படையிலே அவர்களை உற்சாகப்படுத்தி எழுதின ஒரு விலை மதிப்பு மிக்க கிரீட்டிங்ஸ் இவை. எவ்விதத்திலே பவுல் இத்தனை பேருடைய பெயர்களை ஞாபகத்தில் வைத்திருந்தான் என்ற கேள்வி எழுப்பினால், பவுலுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அது என்னன்னா, தனக்கு அறிமுகம் இருந்தாலும் அறிமுகம் இல்லைனாலும் அவர்களுக்காக தினந்தோறும் ஜெபிப்பது. தினந்தோறும் தவறாமல் இவர்கள் எல்லோருக்காகவும் ஜெபித்துக் கொண்டே இருப்பான். தனக்கு ஒரு முறை அறிமுகமாகிவிட்டால், அப்படி அறிமுகமானதற்கு பிறகு அந்த நபருக்காக தொடர்ந்து ஜெபிப்பது என்பது பவுலுடைய வாழ்க்கையிலே அவன் வைத்திருந்த ஒரு உடன்படிக்கை. யாராவது ஒருவேளை பவுலை சந்திச்சா அவர் உடனே கேட்பாரு, தம்பி உங்க பேர் என்ன? என் பேரு ஜான்ங்க. ஓ, ரொம்ப சந்தோஷம் ஜான், தேவனை ஆசீர்வதிப்பாராக என்று அவர்கள் பிரிந்து போன பிறகு கட்டாயமாக சந்தித்த அந்த ஜானுக்காக பவுல் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவான். ஜெபித்து கொண்டே இருப்பான். என்னை வளர்த்த ஒரு தாயார் இருக்காங்க. அவங்க பேர் டாக்டர் கல்யாணி. அவங்க பெரிய ஃபேமஸ் டாக்டரா இருந்தாலும் கூட மார்னிங் 5 o'clock எழுந்து ஜெபிப்பது அவர்களுடைய பழக்கம். அதே போல ஈவினிங் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே அநேகருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மொத்த ஃபேமிலியில் உள்ள எல்லாரையும் வர வச்சு அங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷம் இல்லைங்க, மினிமம் 1 hour கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபிக்கும் போது எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் பெயர் சொல்லி ஜெபிப்பாங்க. பெரியவர்களுக்காக, சிறிய பிள்ளைகளுக்காக, அதே போல அவங்களுக்கு தெரிந்த உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவாங்க. அது எங்க குடும்பத்தில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே பழக்கம் ஆயிடுச்சு. அதே போல என்னுடைய தாயார் யாராவது அவங்களுக்கு அறிமுகமாயிட்டா அவ்வளவுதான், அன்னையிலிருந்து அந்த நபருக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் சடனா யாரை பத்தியோ ஒரு பேச்சு வந்தது. அப்பா அவர் எப்படிப்பா இருக்காருன்னு கேட்டாங்க. யாருமான்னு கேட்டேன். குறிப்பிட்ட ஒரு பேரை சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், அம்மா அவர் எப்போ இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னேன். இறந்து போயிட்டாராயா? நான் இன்னும் அவருக்காக தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படின்னா இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, இறந்து போனவங்களுக்காக கூட ஜெபம் பண்றவங்க. நண்பு சகோதர சகோதரிகள், அப்படிப்பட்ட ஒரு தாயாருக்கு நான் பிறந்ததென்பது தேவன் என கருளிய மகா பெரிய பாக்கியம். சரி, நாம என்ன செய்யறோம்? உயிரோடு இருக்கிறவங்களுக்காகவே நாம ஜெபிக்கிறது இல்லையே. நமக்கு நன்மை செய்தவர்களுக்காக கூட நாம ஜெபம் பண்றது இல்லையே. நம்ம குடும்பத்தாருக்காக கூட நாம ஜெபிக்கிறது இல்லையே. நாம பெற்ற பிள்ளைகளுக்காக கூட ஜெபம் பண்றது இல்லையே. நம்முடைய சபைக்காக, நம்மை நேசித்து தேவ வார்த்தைகளை போதிக்கிற மேய்ப்பனுக்காக ஜெபம் பண்ணாம இருக்கிறோமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன்னோடே கூட ஊழியம் செய்தவர்களை ஞாபகம் வைத்து 27 பேரோட பேரை எழுதியிருக்கிறான். அவங்கள ஒருத்தரையும் அதுக்கு முன்னால சந்திச்சதே கிடையாது. ஆனால் அவர்கள் பெயர்களை எழுதி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி கடிதம் எழுதுகிறான். காரணம் என்ன? தொடர்ந்து ஜெபிக்கிறவர். யாருக்காகவாவது நம்ம தினந்தோறும் ஜெபிச்சா அவரை நாம கட்டாயம் மறக்க மாட்டோம். எத்தனை சபைகளை ஸ்தாபித்தான். தான் ஸ்தாபித்த சபைகளிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தான் என்றால், பவுல் உண்மையிலேயே சாமானியன் அல்ல, அசாதாரணமான ஒரு ஊழியக்காரன். அந்த சகோதர சகோதரிகளே, தெரிந்தவர்களுக்காகவே நாம் ஜெபிப்பதில்லையே. நமக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களுக்காக கூட நாம் ஜெபிப்பதில்லையே. நமக்கு நன்மை செய்தவர்களுக்காக, நம்மை நேசிக்கிறவர்களுக்காக, உற்சாகப்படுத்துகிறவர்களுக்காக, நல்வழிப்படுத்துகிறவர்களுக்காக நாம் ஜெபிப்பதே இல்லையே. ஆனால் தான் பார்க்காதவர்களுக்காக கூட தொடர்ந்து ஜெபித்தான் என்றால் பவுல் எப்பேற்பட்ட ஜெப வீரன். இதிலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்றால், நமக்கு தெரிந்தவர்கள், நம்மை சந்தித்தவர்கள் யாரா இருந்தாலும் சரி, எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னால் கட்டாயமாக அவர்களுக்காக ஜெபிப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 16 அதிகாரங்கள் எந்தெந்த சமயத்திலே யாருக்காக எழுதினான், எதற்காக எழுதினான், அந்த டேபிளை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய சாராம்சம் என்னவென்றால், நான் சொன்னது போல் 4 சுவிசேஷங்கள் பிளஸ் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் சேருகிற போது ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்படுவான் என்பது முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். சோறும் குழம்பும் சேர்ந்தாத்தான ருசி. அதேபோல சுவிசேஷங்களும் பிளஸ் ரோமருக்கு எழுதின நிருபம் இரண்டையும் சேர்த்து நாம் வாசிக்கும் போதுதான் சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒரு மனிதன் எப்படி மனம் திரும்ப வேண்டும், எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும், அதனால் எப்படி நீதிமானாக ஆக்கப்படுகிறான், எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறான், எப்படி ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்கிறான், எப்படி பரலோகத்திற்கு சேர்க்கப்படுகிறான், இவைகளை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ என்பதை சுவிசேஷங்கள் தெரிவிக்கிறது. எப்படி அவர் மரித்தார் அதையும் சுவிசேஷங்கள் தெரிவிக்கிறது. ஆனால் அந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கிற மேன்மையான தேவனுடைய திட்டம் என்ன என்பதை ரோமருக்கு எழுதின நிருபம் நமக்கு தெரிவிக்கிறது.
எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை ஒரு காலம் அசட்டை செஞ்சிடாதீங்க. ஏன்னா நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, நீதிமான்களாக்கப்படுவதற்கு, பரலோகத்தில் சேர்க்கப்படுவதற்கு தேவையாக இருக்கிற ஃபார்முலா ரோமருக்கு எழுதின நிருபத்தில்தான் தேவன் அருளியிருக்கிறார். நல்லது ஃப்ரெண்ட்ஸ், அப்போஸ்தலருடைய நடபடிகளில் 28 அதிகாரங்களில் யாரெல்லாம் எப்படியெல்லாம் ஊழியம் செய்தார்கள், யாருக்காக எத்தனை அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பார்த்துவிட்டோம். அதைத் தொடர்ந்து இன்று ரோமருக்கு எழுதின நிருபத்திலும் கூட எந்தெந்த அதிகாரங்களில் எவைகளை பார்க்கிறோம் என்பதையும் நான் பகிர்ந்திருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல ரோமருக்கு எழுதின நிருபம் ஒருவேளை இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு பாவியான மனிதன் எப்படி நீதிமானாக ஆக்கப்படுவான், எப்படி தேவன் விதித்த சிக்ஷையிலிருந்து ஒரு பாவி தப்புவிக்கப்படுவான், எப்படி ஒரு பாவி பரிசுத்தவானாய் ஆக்கப்படுகிறான், எப்படி ஒரு பாவி பரிசுத்தவானாக்கப்பட்டு பரலோகத்திற்கும் சேர்க்கப்படுகிறான், இவைகள் எல்லாமே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே ரோமருக்கு எழுதின நிருபத்தை நான் முடிக்கிறேன். வாருங்கள் சேர்ந்து ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மேன்மையான ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ரோமருக்கு எழுதின நிருபத்தை தியானித்திருக்கிறோம். வெளியேறப்பெற்ற சத்தியங்களை அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர், எங்கள் கண்களுக்கு முன்னால் இருக்கிறவர்களுக்காகவே நாங்கள் ஜெபிப்பதில்லையே. ஆனால் பவுலோ தான் சந்தித்திராத சபைக்காக, சபை மக்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்பதை, அவர்களை பற்றி குறிப்பிடுவதை, பெயர் பெயராய் சொல்லி குறிப்பிடுவதெல்லாம் பவுலுக்குள் இருந்த தனிப்பட்ட அக்கறையை வெளிக்காட்டுகிறதப்பா. பவுலுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையை குறித்து நாங்கள் அறிய வாய்ப்பாயிருந்தது. இன்று நாங்களும் குறிப்பாக எங்கள் குடும்பத்தாருக்காக, உறவினர்களுக்காக, எங்கள் நண்பர்களுக்காக, ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, சபையின் க்ஷேமத்திற்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்றும், காலம் கடந்து கொண்டிருந்தாலும், வயது கூடிக்கொண்டே போனாலும் சலிப்படையாமல், களைத்துப் போகாமல், சோர்ந்து போகாமல், நிராசைக்கு இடம் கொடாமல் அருளப்பட்ட ஊழியத்தை இன்னும் திடமாக, பலமாக செய்கிற கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.